வாழி தாழ்வாது மெல்குறவர் தாம்பாழி ஏழ்வாரும் செய்ய உரைத்த அவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. சான்றோர்களே, ஒன்றும் பயப்பட வேண்டாம். மணி 7:30 ஆகுது. ஒரு 8:30க்கு முடிச்சிடலாமா, இல்லை 8:45? ஏன்னா நான் 10 மணி வரைக்கும் பேசுவேன். 10:30க்கு தான் எனக்கு பஸ்ஸு. 1 மணி நேரம் இல்லைங்களா? 1 மணி நேரம் தாங்குமானே தெரியலையே கூட்டம். மிக அருமையான ஒரு சந்தர்ப்பம். 278வது கூட்டம் என்று சொன்னார்கள். கொஞ்சம் நான் இந்த நியூமராலஜி, இந்த அஸ்ட்ராலஜி இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவன். 2, 7, 8 கூட்டணும்னா என்ன வருது? 8 வருது இல்லையா? ஒரு விஷயத்தை எட்ட வேண்டும். 8 என்பது எட்ட வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்வது. வைணவத்திலே 8ங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். எட்ட வேண்டிய பொருள் என்ன? அதுதான் அனுமன் அருள் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான தலைப்பு இந்த தலைப்பு. அதாவது சில தலைப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான தலைப்பாக இருக்கும். தலைப்பே கடுமையாக இருக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதாவது விஜயநகர சாம்ராஜ்யத்திலே தென்னாலிராமன் இருக்கும்போது ஒரு செவி வழி செய்தி. ஒரு பெரிய கல்வி நிபுணன் வந்தார். அவர் உங்களுடைய அரண்மனையிலே என்னோடு போட்டி போடக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டார். உடனே நம்முடைய தென்னாலிராமனை இழுத்து விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. தென்னாலிராமன் நான் சமாளிக்கிறேன்னு சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் வேற ஒன்றும் கேள்வி கேட்கல, நான் ஒரு புத்தகம் பேர் சொல்கிறேன், அந்த புத்தகத்திலேருந்து நாளைக்கு கேள்வி கேட்க போகிறேன். அந்த புத்தகத்தில் இருக்கிற கேள்வி நீ பதில் சொல்லிட்டா போறோன்னுட்டு அந்த வித்வான் இடத்துல சொன்னவனே புத்தகத்தினுடைய பேர் என்ன அப்படின்னுட்டு கேட்டார். உடனே அவர் சொன்னார், திலகாஷ்ட மகிஷ பந்தனம் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்திலேருந்து நாளைக்கு கேள்வி எல்லாம் கேட்க போகிறேன், தயார் பண்ணிட்டு வான்னார். உடனே அவர் வீட்டுக்கு போயிட்டு அப்படி ஒரு புத்தகம் இருக்கான்னுட்டு பரன் மேலே இருந்து பல ஓலைச்சுவடிகளெல்லாம் இறக்கி பார்த்தார். இல்லை, தனக்கு படிப்பு சொல்லி தந்த குருநாதருக்கு ஃபோன் போட்டு கேட்டாரான்னு கேட்காதீங்க, சொல்கிறேன். அவருக்கும் தெரியல, இந்த மாதிரி நான் வாழ்க்கையிலேயே நான் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை படித்ததே இல்லையே என்றார். இல்லாத ஒரு புத்தகத்தை எவன் படித்திருப்பான்? இருக்கின்ற புத்தகமாக இருந்தாலே படிப்பது கஷ்டம், இல்லாத புத்தகத்தை யாராலே படித்திருக்க முடியும்? அப்போ அவர் சொன்னார், இவன் ஏதோ படித்திருப்பான் போல இருக்கிறது, அதனால் நாளைக்கு போய் வெட்டியாக போய் மாட்டிக்க வேண்டாம், இன்னைக்கு ராத்திரியே மூட்டை கட்டிட்டு போயிடுவான்னார். அடுத்த நாள் அரசனுக்கு இந்த செய்தி தெரிஞ்சது. உடனே கேட்டார், அவர் படிக்காத புத்தகத்தை நீ எப்படியா படித்த? அந்த புத்தகம் அவங்ககிட்ட இருக்கான்னார். இதான் கையோடு கொண்டுட்டு வந்திருக்கிறேன்னார். உடனே கையோடு கொண்டுட்டு வந்தவுடனே பிரி பார்ப்போம், என்னதான் இதில் இருக்குன்னு பார்ப்போமேன்னார். பிரித்தா கொஞ்சோண்டு எள்ளு செடி, ஒரு கட்டை, ஒரு கயிறு, 3ஐயும் போட்டு கட்டி இருந்தான். என்னையா இதுதான் புத்தகமா என்னார். நான் சொன்னதில் என்ன தப்பு? திலம் என்றால் எள், திலம் என்றால் எள், காஷ்டம் என்றால் கட்டை, காஷ்ட பாஷான சந்நிபம் அப்படின்ட்டு சர்ம ஸ்லோகத்தில் வரும். கட்டையாக கிடக்க போதும் கல்லாக கிடக்க போதும் பகவானே நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிமின்னுட்டு. அப்போ இது கட்டை, ஒரு எள்ளு கட்டை, ஒரு எருமையை கட்டக்கூடிய ஒரு கயிறு. அப்போ திலம், காஷ்டம், மகிஷம், பந்தனம் 4 வந்துருச்சு இல்லையா? அதை தானே சொன்னேன். அப்போ தலைப்பு ரொம்ப நுட்பமான தலைப்பு, சிக்கலான தலைப்பு, ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா நம்முடைய அருணகிரி ஐயா அவர்கள் என்னிடத்துல தொலைபேசியில கொடுத்த தலைப்பு அனுமன் அருள். அனுமன் அருள்னா அனுமன் கோயிலுக்கு போனால் எல்லாம் தான் கிடைக்கும். அதுதானே இருக்கிற கோயிலையே வரிசலா ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் தான் கோயில் அதிகம். என்ன வேணுமானாலும் அங்கே கிடைக்கும். அதனால அனுமன் அருள்ங்கிறது என்னென்ன கிடைக்கும்? படிப்பு வேணும்னா படிப்பு கிடைக்கும், வேற என்னென்ன வேணுமோ எல்லாருக்கும் கிடைக்கும். அப்போ அதை பற்றியே சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு ரொம்ப எளிதாக நான் தான் நினைத்து கொண்டேன். ஆனால் அப்படி கிடையாது அந்த தலைப்பு. நீங்கள் கொஞ்சம் செவியை நுட்பமாக வைத்து கொண்டால் தான் நுட்பங்களை ரசிக்க முடியும். இல்லாவிட்டால் போகிற போக்கிலே அந்த சொற்கள் போய்விடும். அனுமன் அருள் என்பது ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. அதை எப்படி பிரிக்கலாம்? அனுமனை பற்றிய அருள், அனுமனை பற்றிய அருள், அனுமன் அருள். என் பேனான்னா எப்படி இருக்கு? என்னிடத்துல இருக்கிற பேனான்னுட்டு வருது இல்லையா? அனுமனே அப்படிங்கிறத தனியா ஒரு வாக்கியமா போட்டீங்கன்னா அனுமனே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விழிச்சொல்லது. அனுமனே அருள்
எனக்கு அருள்தான்ட்டு வரும். அனுமன் விஸ்வநாதன் இங்க வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? விஸ்வநாதன்ங்கிறது வெளிச்சொல். விஸ்வநாதான்னு சொல்லணும்னுட்டு அர்த்தம் கிடையாது. விஸ்வநாதன் இங்க வாங்கன்னு சொன்னாலும் வெளிச்சொல் தானே. அப்ப அனுமன் அருள் அப்படி என்றால் எனக்கு நீ அருள வேண்டும் என்று ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு கேட்கிற மாதிரியான ஒரு பாவனை, ஒரு அர்த்தம் வருது. அனுமனே அருள் வடிவமாக இருக்கின்றான். அனுமன் தருகின்ற அருள், அனுமனே எனக்கு அருள் தர வேண்டும், அனுமனே அருளாக இருக்கின்றான். இப்படி 3 விதமான விஷயங்கள் இருக்கு. காரணம், நம்முடைய மொழி அழகான தமிழ் மொழி. தமிழ் மொழியை போல இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னார் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேலியும் கிண்டலும் ஆங்கிலத்திலே இருக்கிறதோ இல்லையோ தமிழிலே மிக அதிகமாக உண்டு. அந்த காலத்து புலவர்களும் சரி புரவலர்களும் சரி. காரணம், புலவர்களே புரவலர்களாக இப்போ நம்முடைய கருமுத்து தியாகராஜன் செட்டியாரா இருக்கட்டும், பின்னாலே அவருடைய திருக்குமாரர் கருமுத்து கண்ணனையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மொழி ஆற்றல். அதுவும் அந்த அம்மையார் ராதா அம்மையார் அவர்கள் மிகச்சிறந்த ஆய்வாளர் என்றெல்லாம் நான் படித்திருக்கின்றேன். அதுவும் திருவாசகத்திலே உருகி 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 இருக்கக்கூடியவர். அப்போ அந்த நுட்பம் தெரிந்தால்தான் அதையெல்லாம் படிக்க முடியும். ஒன்று, வாழ்வை செம்மைப்படுத்துகின்ற அந்த விஷயங்களை எல்லாம் அவர் படித்திருக்கிறார் என்பது தெரிகிறது. அப்படியானால் என்ன, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிண்டலாக இருக்கும். தமிழ் மொழி என்பது எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் தரக்கூடிய உன்னதமான மொழி. இப்ப அருள் என்பது என்ன அப்படி என்று பார்க்க வேண்டும். அருள் என்பதற்கு பல பொருள்கள் உண்டு. அது சாதாரணமான பொருள் கிடையாது. இவர்கள் தெரிந்து தலைப்பு தந்தார்களோ தெரியாமல் தலைப்பு தந்தார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதில் அத்தனை தத்துவங்களும் அடங்கி கிடக்கின்றன. ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் மீட்டிங். ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு போவதற்காக நம்ம இங்கே சேர்ந்திருக்கிறோம். ஒரு 4 செய்தி நறுக்கான செய்தி. எத்தனை புத்தகங்கள் படித்தாலும் நமக்கு கிடைக்காத செய்தி இந்த கூட்டத்திலே கிடைக்குமா என்கிற ஒரு வேட்கையோடு வந்திருப்பவர்களுக்கு, ஏன்னா 1 மணி நேரம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டா 100 மணி நேரம் செலவாகுது. 1 மணி நேரம் செலவாகல, 100 மணி நேரம் செலவாகுது. அதை நம்ம மிகச் சரியான முறையிலே நம்ம சிந்திக்க வேண்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தத்துவங்களும் இந்த அனுமன் அருளிலே இருக்கின்ற. அருள் என்பதற்கு கருணை என்று ஒரு பொருள் உண்டு, இரக்கம். அப்ப இதெல்லாம் அனுமனிடத்திலே இருக்கக்கூடியது. அனுமன் அருள் என்று சொன்னால் அனுமன் இரக்கம் மிகுந்தவன், அனுமன் கருணை மிகுந்தவன், அனுமன் தயவு மிகுந்தவன், அனுமன் அபயம் தந்தவன். அப்ப அனுமனுடைய எல்லா கேரக்டரும், எல்லா விதமான சிறப்புகளும் குணச்சிறப்புகளும் இந்த அனுமன் அருள் என்கிற ஒரு விஷயத்திலே அடங்கி விடுவதை பார்க்கின்றோம். 3 தத்துவங்களை சொல்லுவார்கள். அந்த 3 தத்துவங்களும் இதிலே இருக்கின்றன. என்ன 3 தத்துவம்? விசிஷ்டாத்வைதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லுவார்கள். அதாவது ஒரு அழகான பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் நம்ம பிரார்த்தனை பாடலா வைப்போம். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆரியற்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் இதை சொல்லுவாங்க. 5லே 1 பெற்றானா காற்றின் மைந்தன், 5லே 1 தாவி ஆகாயத்தின் கடல் வழியாக தாவி, 5லே 1 ஆகாயத்தின் வழியாக, 5லே 1 பெற்ற அணங்கை பூமாதேவி பெற்ற சீதை. இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இதுல பன்மையிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறானே, ஏன்? 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நம்மை இப்ப என்னன்னு சொல்லாம பன்மையிலே சொல்வதற்கு காரணம், நாம் நமக்குள் இருக்கக்கூடிய பரமாத்மா. அப்ப ஜீவாத்மாகிய நமக்குள்ளே உள்ள பரமாத்மா இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான் அல்லவா? அப்ப இது இரண்டும் சேர்ந்தது. இந்த ஜீவாத்மாவையும் இந்த பரமாத்மாவையும் இணைத்தால் பன்மையாகிவிடும் இல்லையா? 2 பேராய் போயிடுறாங்க இல்லையா? இருவராய் வந்தார் எம் முன்னே நின்றார். அப்போ நம்மை என்று சொன்னால் பரமாத்மாவோடு சேர்ந்த இந்த ஜீவாத்மாவை, ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா யார் என்பதை காட்டி கொடுப்பான். அதுதான் அனுமனுடைய அருள். நாம் யார் என்பதை உணர வைப்பான். நாம் யார் என்பதை உணர வைப்பான்.
இப்போ ஒரு தத்துவம், வேதாந்த தத்துவம் ஒன்று இருக்கு. அகம் பிரம்மாஸ்மிங்கிறோம். அகம் பிரம்மாஸ்மி, இது ஒரு பெரிய மகா வாக்கியம், 5 வாக்கியங்கள்ல ஒரு வாக்கியம். ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது அந்த விஷயமே பாருங்க, அருள் ஞான சபைன்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப அருள் ஞான சபையில தெருள் கிடைக்க வேண்டுமே தவிர மருள் கிடைக்கலாமா? மருள் கிடைக்க கூடாது அல்லவா? அப்ப அந்த இடத்துல நீங்க தெளிந்து போக வேண்டும். தெருள் என்பது தெளிந்து, தெளிவு, அதாவது தெருளுற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவார் யார், அருளி செயலை அறிவார் யார் அப்படின்னுட்டு ஒரு அழகான பாட்டு ஒன்று இருக்கு. அப்ப இந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மி, இது எல்லாமே அத்வைத வாக்கியமா சொல்லுவோம். அத்வைத வாக்கியமா மட்டும் இதை எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா இதே வேதாந்தத்துக்கு மத்வாச்சாரியார் என்ன துவைதம்னு சொன்னார். அவரு எல்லாமே துவைதம் தான், தனித்தனியா இருக்கும்போது துவைதம் தான், சேர்ந்தா அதாவது இலையில சாப்பாடு இருக்கிற வரைக்கும் அது துவைதம் தான். இலையில சாப்பாடு இருக்கிற வரைக்கும் அது துவைதம் தான். அந்த சாப்பாடு உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது? அது விசிஷ்டாத்வைதமா ஆயிடுது. அது இன்னும் அத்வைதமா போகல. அத்வைதமா எப்போ போகும்? ஜீரணிச்சுட்டா போகும் இல்லையா? ஏன்னா சாப்பிட்ட உடனே நீங்க உடனே வயிற்ற கழிச்சிங்கன்னா சாப்பாடு இருக்குமா? இருக்காதா? இருக்காது. இருக்கும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துலன்னா அந்த சாப்பாடு அப்படியே இருக்கும். 4 மணி நேரம் கழிச்சா அது என்ன ஆகும்? அப்போ ஒரு சாப்பாட்டே எப்படி இருக்கு? இலையில சாப்பாடு இருக்கும்போது என்ன வருது? துவைதம். சாப்பிட்டு தொண்டையில இருக்கும்போது எனக்குள்ள இருக்கு சாப்பாடு, அப்போ விசிஷ்டாத்வைதம். விசிஷ்ட அத்வைதம் எனக்குள்ள இருக்கு, ஆனா சாப்பாடு தனியாவும் நான் தனியாவும் இருக்கிறோம். அதை அரைச்சி உள்ள போய் ஜீரணம் ஆயிட்டா அகம் பிரம்மாஸ்மி, உணவு எல்லாம் கலந்து போய் உள்ளுக்குள்ள போயிடுது. அனுமனுடைய அருளும் அப்படித்தான். அனுமனுடைய அருளும் அப்படித்தான். அனுமன் எப்படி இருக்கிறான் என்றால், அவனிடத்திலே அவன் தனியாகவும் அருள் தனியாகவும் இருப்பதால் அருளை எடுத்து கொடுக்கிறான். அப்போ விசிஷ்டாத்வைதமா இருக்கிறான். விசிஷ்டாத்வைதமா இருக்கிறான். அவன் கொடுக்கக்கூடிய அருள் அவனிடத்திலேயே இருக்கிறது, இருப்பதால் தான் கொடுக்கிறான் இல்லையா? அருள் தனியாக நம்ம கையில வந்துட்டா அது இது துவைதமா போயிடுது. அவன் எடுத்து கொடுக்கும் போது அது எப்படி இருக்கு? விசிஷ்டாத்வைதமா இருக்கு, உள்ளதை தான் எடுத்து கொடுக்கிறான். ஆனால் அவனே அருள் வடிவமாக இருக்கின்ற பொழுது அது அத்வைதமாக போய்விடுகிறது. அவனே, அப்ப ராமரே உள்ள இருக்கும்போது அவன் எப்படி இருக்கிறான்? அகம் பிரம்மாஸ்மியா இருக்கிறான். ராமருக்கு சேவை செய்து தனிந்து போகும்போது அவன் துவைதமா இருக்கிறான் இல்லையா? ஆனா ராமரை தன்னுடைய தோள் மீது தூக்கி கொண்டு சுமக்கும் பொழுது விசிஷ்ட அத்வைதமா இருக்கிறான். அப்போ மேல ராமன், கீழே அனுமன், ரெண்டுமே இருக்கு. அப்ப பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டுமே அந்த இடத்துல இருக்கு. அப்ப இது மூன்றும் இருக்கிறதாலே இந்த அருள் என்பதை இந்த 3 தத்துவங்களாக சொல்லலாம். இப்ப அந்த அருள் என்பதற்கான அர்த்தத்தை மட்டும் நான் சொன்னேன். அருள் என்பது அனுமன் தருகின்ற அருள், அனுமனிடத்திலே இருக்கக்கூடிய அருள், அனுமனே அருள். இருப்பதால தானே கொடுக்க போறான், இல்லாட்டி எப்படி கொடுப்பான் இல்லையா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த பாட்டுல என்னன்னா, 5லே 1 பெற்றான் 5லே என்ன, அனுமன் இந்த பஞ்சபூதங்களையும் அடக்கியவன். பஞ்சபூதங்களையும் அடக்கியவன். ஒரு அழகான பாட்டு அந்த காலத்துல கவிஞர் வாலி எழுதின பாட்டு. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. சினிமா பாட்டு பாடினாதான் பின்னாடி பாடுறாங்க, அது வரைக்கும் எதுவுமே வரல. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு பாட்டு இருக்கிறேன். இந்த மனிதன், மண் உள்ளவன் மனிதன், அந்த மனிதன் போன பாதைன்னா அனுமன் சென்ற வழின்னு அர்த்தம். மனிதனாக அவன் இந்த நிலவுலகத்திலே காட்டிய வழிகளை நாம் மறந்து போகலாமான்னு அர்த்தம். இப்ப சினிமா பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? இப்படிதான் சொல்லணும். அப்ப பஞ்சபூதங்களின் வழியாக கண் போன போக்கிலே போகாமல், கால் போன போக்கிலே போகாமல், உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் செலுத்துகின்ற வழியிலே, அருளாளன் செலுத்துகின்ற வழியிலே, அருள் வழியிலே சென்றவன் அனுமன் என்பதுதான் இதற்கு பொருள். அடுத்தது, இவன் 5 பொருள்கள் வழியாக சென்றான்னா, 5 என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கு. 5 என்றாலே
அஞ்ச வேண்டியது என்று ஒரு பொருள் இருக்கு. இந்த அச்சத்தை தீர்ப்பவன் அஞ்சு பொருளாக சென்றதினாலே அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அனுமனை வணங்குகின்றவர்கள் அச்சம் பெற வேண்டிய தேவையே இல்லை. அவருடைய மந்திரமே எப்படி இருக்கு? அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபா. அனுமனிடத்திலே என்ன என் முதல் வரி என்ன சொல்றான் பாருங்க. அசாத்திய சாதகம், எதெல்லாம் செய்ய முடியாத செயலோ அந்த செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அனுமன் அருள் தேவை. அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகிம்பத. அந்த அருள் கிடைத்ததற்கு காரணம் பெருமானாகிய ராமனுடைய அருள் பூரணமாக பெற்றிருந்ததனால் அருள் பெற்றவன் அருளை தருகின்றான் என்று அர்த்தம். இன்னொரு குறளை வைத்துக்கொண்டு இதை பார்க்கலாம். திருக்குறள் என்றால் ரொம்ப விருப்பமானது. இந்த குறளுக்கு எப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லணும்னுட்டு. ஆனா இந்த திருக்குறளுக்கு ஒரு புதிய ஒரு வடிவமே காட்டியவன் அனுமன். என்ன குறள் தெரியுமா? ரொம்ப எளிமையான குறள், ரொம்ப முக்கியமான குறள். அதாவது நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இது ரொம்ப எளிமையா படிச்சுட்டு தமிழ் வாத்தியாருங்கெல்லாம் அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு உரை எடுத்து பார்த்தோம்னா எப்படி உரை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அருள் இல்லையேல் அவ்வுலகம் இல்லை. அவ்வுலகம் என்ன? அவ்வுலகம் என்ன அர்த்தம்? நீங்க பரிமேல் அழகர் உரையை எடுத்து பாருங்க, மணக்குடவர் உரையை எடுத்து பாருங்க, வேற யார் உரையை வேணாலும் எடுத்து பாருங்க. அந்த இடத்துல அவ்வுலகம் என்பது மறுமை உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே இருக்கு? அவ்வுலகம், அவ்வுலகம் என்னன்னா காணாத உலகம். காணாத உலகத்துல இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நான் என்ன சொல்ல போறேன், மறுமையில இதை இருக்குன்னு இவங்க சொல்றாங்களே தவிர யாரு கண்டது? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அவ்வுலகம் என்று சொன்னால் மறுமை உலகம். போற இடத்துக்கு புண்ணியம் கிடைக்குன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இருக்கிறதுக்கு புண்ணியம் வேணாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வுலகத்துக்கு பொருள் இருந்தால் போரும், அருள் தேவையில்லையோ என்கிற ஐயப்பாட்டை ஏற்படுத்துகிறது அல்லவா? ஏன்னா அவ்வென்றால் தூரத்தில் இருக்கிற உலகம், அதுல மறுமை உலகம். அங்கே எப்படி அருள் இருந்தால்தான் மறுமைக்கு இடம் உண்டோ, அதுக்கு அர்த்தம் வேற. அதாவது அந்த மறுமைக்கு இடம் தேவை என்று சொன்னால் இந்த இருக்கக்கூடிய பொருளை அருளாக மாற்றிக்கொள் அப்படியே you have to convert இல்லையா? இங்க இருக்கிற பணத்தை எல்லாம் நீ அருளாக மாற்றினால்தான். இப்ப இங்க இருக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, இந்த பணத்தை கொண்டு போய் அமெரிக்காவில் போனா செலாவணி ஆகுமா? செலாவணி ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அங்க போகணும்னா நம்ம இந்திய பணத்தை எடுத்து 80 ரூபாய் கொடுத்தா $1 தருவான். அப்ப அங்க கன்வர்ஷன் இருக்கு, இந்த இடத்துல கன்வர்ஷன் இருக்கு. இந்த கன்வர்ஷனை பண்ணிக்கோங்கிறார். அதாவது பொருளை வைத்துக்கொண்டு அருளை தேடு என்பதுதான் அதனுடைய அடிப்படையான நோக்கம். ஆனாலும் அவ்வுலகம் இவ்வுலகம் என்று 2 வார்த்தைகள் வருகின்றனவே ஏன் என்பதை நாம் கேட்க வேண்டும். அவ்வுலகம் என்ன? மோட்சம். நம்மாழ்வார் கூட அப்படித்தான் சொல்லுவார் இல்லையா? இங்க வாழ்றபடி வாழ்ந்தவன்னா என்ன பண்ணும்? வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு சொல்லிட்டார். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. வைகுந்தம் எப்ப போறது? அதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறார். எப்ப வைகுந்தம் போன? இங்க வாழ்ற வரை வாழ்ந்து தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும்ன்றான். இது ராமானுஜர் சொன்ன வாக்கியத்துல வருது. அதாவது கர்மா எடுத்தவன் அந்த கர்மத்தை கழித்து இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகுதான் அவனுக்கு வைகுந்தம் கிடைக்கும். அதனாலதான் பெரிய பெரிய ரமண மகரிஷி உட்பட அந்த கேன்சர்ல இருந்து மீள முடியல. இந்த உலகத்திலே நம்ம அனுபவிக்க வேண்டிய பிராரத்த கர்மான்ட்டு ஒரு கர்மா இருக்குது இல்லையா, நுகர் வினை என்று சொல்லக்கூடிய வினையை அப்ப போய் கோயில்ல கும்பிட்டா அந்த நுகர்வினை நமக்கு போயிடாதான்ட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். அனுபவிச்சுதான், பக்குவப்பட்டவர்கள் அனுபவித்து விடுவார்கள். ஆனால் இறைவனுடைய அருளை இருக்கும் பொழுது நுகர்வினை அனுபவித்தாலும் அந்த நுகர்வினையால் கிடைக்கக்கூடிய வலிகள் எதுவும் ஏற்படாது. நமக்கு மற்றவர்களுக்கு அதுதான் வினை தீராது, வினை தீராது இல்லையா? சார் நம்ம நடந்து போகணும், கால் வலிக்குது, நடந்துதான் போகணும், போற இடம் அதுதான். ஆனால் இறைவனுடைய அருள், அனுமனுடைய அருள் கிடைத்தால்
உங்களை அவன் தோளில் சுமந்து கொண்டு செல்வான். இந்த உலகத்திலே தான் ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள். ஆனால் உங்களுடைய நடை, உங்களுடைய கடன், இவற்றையெல்லாம் அவன் தோன்றா துணையாக இருந்து தீர்த்து வைப்பான். அந்த தோன்றா துணை வலிமைக்குத்தான் அருள் என்று பெயர். அருள் என்பதற்கு என்ன பெயரு? நமக்கு, அதாவது அதுக்கு பேர் தான் நம்ம இயல்பா சொல்லிடுவோம் அதிர்ஷ்டம் என்று சொல்றோம். திருஷ்டம்னா கண்ணால பார்க்கக்கூடியது. அதிர்ஷ்டம் என்கிறது மறைந்திருந்து கொடுப்பது. தோன்றா துணையாக கொடுத்தவர். திருவாசகத்திலே இது ஒரு தோன்றா துணையாக இருந்து கொடுத்தார் அப்படின்னுட்டு அர்த்தம். இப்போ இந்த திருக்குறளை வச்சுக்கிட்டே நான் அனுமன் அருளை பத்தி சொல்ல போறேன். பொருள் இல்லாருக்கு பொருள் அருள்னு வந்துருது இல்லையா? அப்ப அருள், அனுமன் அருள் எப்படி வருது? நான் ஒரே கேள்விங்க. இந்த கேள்விக்கான பதில் இந்த 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 குறளுக்கு அனுமனுக்கு நான் ஒரு விதயம் சொல்றேன் பாருங்க. ஆழ்வார் ஒரு பாசுரத்தை பாடினார். ராமபிரான் தன்னுடைய திருவடி ஜோதிக்கு, அதாவது வைகுந்தத்துக்கு செல்லுகின்ற பொழுது எல்லா பொருள்களையும் தன்னோடு அழைத்து கொண்டு சென்று விட்டான் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, புற்பா முதலா புல் எறும்பு ஆதி ஒன்றின்றியே, நற்பால் அயோத்தியுள் வாழும் சராசரம் உற்றவும், நற்பாலுக்குள் வித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே என்று பாட்டு. அர்த்தம் புரியுதா? கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, நல்லா பார்க்கணும். ராமாயணத்தை அல்லால் மற்றும் கற்பரோ என்று சொல்லல. ராமபிரானை அல்லால் நடத்தையில் நின்று உயர் நாயகன் என்று சொன்ன தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அவர் ஒரு முறை ஒரு கேள்வியை கேட்டாராம் தன்னுடைய நண்பர்களிடத்திலே. அது என்னையா ஆடு மாடுகளை மட்டும் கால்நடை என்று சொல்லுகிறோமே, என்ன காரணம் என்று கேட்டாராம். இப்ப நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்களாம், ஐயா அவைகளெல்லாம் காலால் நடந்து செல்லுகின்றன, அதனாலே அதற்கு கால்நடை என்று பெயர். அப்ப குன்றக்குடி அடிகளார் கேட்டாராம், அப்ப நம்ம எல்லாம் எதாலையா நடக்கிறோம்? ஆடு மாடுகள் காலாலையா நடக்குதுன்னா நம்ம எப்படி நடக்கிறோம்? தலையாலையா நடக்கிறோம்? ஆனா சில பேர் அப்படி நம்ம சொல்றது உண்டு. என் மாடே நவருன்னுட்டு சொல்றோம் இல்லையா? அவர் காலால நடந்து போனாலும் இல்லையா? அப்ப அவர் சொன்னாராம், நம்மளும் காலால தானே நடந்து போறோம், நம்மள அப்படி சொல்றது இல்லையே, ஏன் ஆடு மாடுகளை மட்டும் அப்படி சொல்லுகிறார்கள்? சொன்ன உடனே அவன் தலையை சொல்லிக்கிட்டாரான். இப்படி கேட்டா நம்ம எப்படி பதில் சொல்றது? அப்பதான் குன்றக்குடி அடிகளார் சொன்னாரா, மனிதன் கால்களால் நடப்பதில்லை, ஒழுக்கத்தினாலே நடக்கிறான். ஒழுக்கத்தினாலே நடப்பதால் தான் அவனுடைய நடை கம்பீரமாக இருக்கிறது. நான் சொல்றதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு யாரெல்லாம் தப்பு பண்ணானோ அவன் தான் டாட்டா காமிச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? ஒழுக்கம் உள்ளவன் தலை குனிகிறான். அது கலியினுடைய தோஷம். இந்த மாதிரி அருட்சபை கூட்டங்கள் நடத்தி ஆன்மீக அறிவு இல்லாததுனாலே வந்த கோலம் அது. ஆன்மீக உணர்வு படைத்தவன் எப்படி இருப்பான்? ஒழுக்கம் உடையவனாக இருப்பான். ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே ஒழுக்கம்தான். ஒழுக்கம் இல்லாதவன் என்னதான் ஆன்மீகம் பேசியும் பலனில்லை. அதனாலதான் எங்க மணவாள மாமுனிகள் என்ன சொன்னாரு, அழகான ஒரு பாட்டு சொன்னாரு. அதாவது ஆத்திகர்ன்னுட்டு ஒருத்தவர் சொன்னார், நாத்திகர்ன்னுட்டு ஒருத்தவர் சொன்னார், நாத்திகர்ன்னுட்டு ஒருத்தவர் சொன்னார். இப்படி யாராவது பிரிப்பாங்களா? அர்த்தம் புரியுது அவங்களுக்கு? ஆத்திகரன்னா ஆஸ்தி உள்ளவன், இறைவனை வணங்குகின்றவன் இல்லையா? நமக்கு மேலே ஒரு பொருள் உண்டு அப்படி என்று நினைப்பவன், அவனுக்கு தானே ஆஸ்திகன்னு பேரு. நாஸ்திகன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்றவன், எல்லாம் நாஸ்திகன்னு சொல்றவன் நாஸ்திகன். அது என்னையா நாஸ்திகன் அப்படி உண்டான்னாரு. நீங்க வேற எந்த நூலிலையும் படித்திருக்க முடியாது. மணவாள மாமுனிகள் தான் அப்படி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஆத்திக கோலத்தோடு இருப்பான், நாத்திகம் செய்கிற செயல்களை எல்லாம் செய்வான். கடவுளுக்கு பிடிக்காத அத்தனை காரியமும் கடவுள்கிட்ட நின்றுட்டே செய்வான். அவனுக்கு நாத்திகன் அப்படின்னுட்டு பேரு. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பொருள் அருள் என்று சொன்னதினாலே
பொருள் இல்லாருக்கு பொருள் என்பது என்ன சொல்றோம்? நம்ம மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல இருக்கக்கூடிய உலகாயதமான உலகியல் பொருள்களைத்தான் பொருள்கள் என்று சொல்றோம். அது இல்லாட்டி இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா இதுக்கு அர்த்தம் கொடுத்தவர்கள் எல்லாம் அப்படித்தான் கொடுத்திருக்கிறார்கள். குறுந்தொகை பாடலிலே ஒன்று எல்லோன் இன்பம் காமுற்றாங்கு, இது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. குறுந்தொகையாவது நருந்தொகையாவது, 2 சினிமா பாட்டு சொல்லுங்க சார், அப்படிதான் கேட்பீங்க இல்லையா? இதுக்கு இணையான சினிமா பாட்டு கண்ணதாசன் பாடி இருக்கிறார். பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமாடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. அப்ப பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. வருதா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஒத்த குடி பிறந்தார் கண்ணும் ஒன்றில்லாதார் செத்த பிணத்திற்கடை என்கிறான் நாலடியார் பாட்டு. ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் அண்ணன் கிட்ட நிறைய காசு இருந்து தம்பி கிட்ட காசு இல்லாட்டி போனா இவன் பிணத்துக்கு சமங்கிறான். ரொம்ப கடுமையா சொல்றார். அப்பர் இதுல சொல்றார், தேவாரத்துல சொல்றார், மாடு தானத்திலின் மானுடர் பாடுதான் செல்வார் இல்லைங்கிறார். தனிப்பாடல் நிறைய இருக்கு. கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா, இல்லாலை இல்லாள் வேண்டால் மற்ற ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன் சொல்வாக்கே இருக்காது. அவன் கிடக்காங்க 5 பைசாவுக்கு பெறாதவன். எப்படி 5 பைசாவுக்கு பெறாதவன்? அவன் பேச்செல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசுறீங்க. அப்ப எதை வச்சு சொல்றான்? இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு என்னார். கூப்பிட்டு கூப்பிட்டு மாலை போடுவார். கூப்பிட்டு கூப்பிட்டு. அந்த காலத்துல கூப்பா ராஜகோபாலன் ஒருத்தவர் இருக்கிறார், நிறைய நீங்க பார்க்கணும். அவர் அழகான கதை. கூப்பா ராஜ கு அழகிரிசாமி, கு அழகிரிசாமியினுடைய சிறுகதை தொகுப்புல ஒரு அற்புதமான கதை வரும். அவன் என்ன பண்ணுவான், ஒரு 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 பெரிய பணக்காரர், ஊருக்கு பெரிய பணக்காரர் இறந்துடுவார். அவருக்கு பெரிய கௌரவம் எல்லாம் இருக்கும். இவங்கிட்ட அந்த பணம் எல்லாம் வந்துடும். ஆனா இவன் என்ன பண்ணுவான், 5 பைசா யாருக்கும் தரமாட்டான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா, எப்படி அவனுடைய வாழ்க்கையை நடக்கும் பாரு. ஒரு இடத்துல போனவொடனே ஒரு டீ கடைக்கு போறாருன்னு வச்சுக்கீங்களா, ரொம்ப அற்புதமான கதை. உடனே அவர் கூப்பிட்டு வச்சு, ஐயா டீ சாப்பிட்றீங்களா, இட்லி சாப்பிட்றீங்களான்னு. எதுக்காக? பணக்காரன் நாளைக்கு ஏதாவது ஒரு 5-10 கேட்கலாம் இல்லையா, அப்படிங்கிறதையே கேட்பார். இப்படியே இவன் அங்கங்க கடைக்கு போறது, அந்தந்த வீட்டுக்கு போறது, ஒரு பணக்காரன் வந்தா வரவேற்பாங்க இல்லையா. 5 பைசா யாருக்குமே தராம போனவனே கடைசியில எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அவனை பிழிஞ்சு எடுத்துருவாங்கிற மாதிரி அந்த கதை இருக்கும். அப்போ செல்வர்கள் என்றால் எல்லாரும் செய்வர் சிறப்பு. அப்ப யாருக்கு கொடுக்கிறது? அந்த பணத்துக்கு கொடுக்கிற மதிப்பு. 8ஆனும் 10ஆனும் எல்லாருக்கும் இவ்வுலகில் இன்பமே ஒட்டாவக்கணி, ஒட்டாதான் இன்பமே. அந்த காலத்துல என்னுடைய நண்பர் ஒரு அழகான பாட்டு எழுதினார். அவர் இந்த செல்வத்தை பத்தி தான் எழுதுறார். ஆனவரை பாடுபட்டு 5-6 காசு வைத்து போனாலே பிள்ளையவன் சிரிப்பான், கொஞ்சம் புலம்பி விட்டு கொள்ளி வைத்து எரிப்பான், பெட்டி நிறைய பணம் வைத்து கொட்டி மிக அளந்தால்தான் கட்டி வந்த மனைவி கூட சிரிப்பாள், இல்லை கண்ணாலே தினம் தினமும் எரிப்பாள். அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதற்காக இவ்வளவும் சொல்றேன். ஆனால் அருளில்லா பொருளாலே ஆவது என்ன? பொருள் இருக்கு, அந்த பொருளோடு அருளும் சேரவில்லை என்று சொன்னால் இவ்வுலகத்திலே மட்டும் என்ன மதிப்பு இருந்து விட முடியும்? அப்போ இப்ப பொருள் என்பது வெறுமனே பணத்தை மட்டும் குறிக்கிறதா என்கிற ஒரு செய்தி வருகிறது அல்லவா? ஒரு திருக்குறளா இருந்தாலும் நம்ம கரெக்டா தெரிஞ்சுப்போம். அப்ப பொருள் என்றால் எது பொருள் என்கிற ஒரு கேள்வி வந்து விடுகிறது. பொருள் என்றால் எது பொருள்? அதாவது நம்ம திருக்குறள் அமைக்கும் போது முப்பால்னு சொல்றோம். அறம் பொருள் இன்பம். அறம் பொருளை இடையில வச்சான். பொருள் இடையில வந்த பொருள் இடையில போயிடும், இடையில வச்சான். எடுத்த எடுப்புல அறத்தை தான் வச்சான். அப்ப அறமே பொருள், அறமே இன்பம். எப்படி? அறம் பொருள் இன்பம் என்பது அறம் தனியா, பொருள் தனியா, இன்பம் தனியா, செப்பரேட்டா வச்சுக்க கூடாது. எப்படி தெரியணும்? அறமே பொருள், அறமே இன்பம். அப்ப அறம்தான் முக்கியம். அதை அழகா சொல்லுவான், தர்ம அர்த்த காம மோட்சம். இந்த அர்த்தம் என்பதுதான் பொருள் வடமொழியில. அப்ப அர்த்தம் என்ன அர்த்தம்?
வாழ்வதற்கான அர்த்தமா, வாழ்வே அர்த்தமா? ஒரு அழகா ஒரு கவிஞன் எழுதுறான், வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். வாழ்வதற்கு பொருள் வேண்டும். மிக அழகான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு அனுமனுடைய. இதுக்காக சொல்றேன், அதாவது அனுமன் எப்படி அருள் வடிவமானவனாக இருந்தான் என்பதற்காக சொல்றேன். ஏன் அனுமனை வணங்குகின்றோம் ஒரு விஷயத்தை சொல்றார். அதாவது பொருள் இல்லாதவனை பார்த்து வாழ்க்கையானது கைகொட்டி சிரிக்குமா? பொருள் பெற்றவனை பார்த்து, அதாவது சந்தோஷம் உள்ளவனை பார்த்து வாழ்க்கை புன்னகை புரியுமா? புரியுதா நான் சொல்றது? பொருள் இல்லாதவனை பார்த்து எள்ளி நகையாடுமா? பொருள் பெற்றவனை பார்த்து புன்னகிக்குமா? பணக்காரன் போனா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிட்டு தானே சார் போவாங்க. ஆனால் பிறரை யாரெல்லாம் மகிழ்விக்கிறார்களோ, பிறருக்கு யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ, பிறரை யாரெல்லாம் நம்முடைய கருமுத்து கண்ணனையா போல வாழ வைக்கிறார்களோ அவர்களை வாழ்க்கை வணங்குமா? வாழ்க்கை எப்படி பண்ணும்? வணங்கும். அதனாலதான் அனுமனை எல்லாருமே வணங்குகின்றார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், அவன் எதையும் பெறுவதில்லை. அவன் ஏதாவது பெற்றிருக்கிறானா? சார் தேங்காய் பழம் உடைச்சா கூட அந்த தேங்காய் பழம் நம்மகிட்டே கொடுத்து அனுப்பிடுறாரு சார். தேங்காய் பழத்தை நம்மகிட்டே கொடுத்து அனுப்பிடுறாரு இல்ல. அப்போ அனுமனை பொறுத்தவரை அனுமனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அனுமன் ஏதாவது பெற்றிருக்கிறானா? ராமாயணம் முழுக்க எடுத்து பாருங்க. எனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி இருக்கிறானா? இல்ல அனுமன் என்ன பெற்றானது சொல்லுங்க பார்ப்போம். அனுமன் ஒரு நாட்டை பெற்றான். இதெல்லாம் வேணான்னுட்டு அவன் கல்யாணமே பண்ணிக்கல. ஏன்னா கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா ஒரு குடும்பம்னு வரும், ஒரு குட்டின்னு வரும், அப்புறம் 4 காசு சேர்க்க வேண்டியிருக்குங்கிற ஒரு கட்டுப்பாடெல்லாம் வரும் இல்லையா? அப்ப அனுமன் ஏன் பிரம்மச்சரியா இருக்கிறான்னா அதுக்கு ஒரு காரணம், 2 காரணம் இருக்கு. அனுமனை அறிவின் செல்வன் சொல்றான். அவன் என்ன வியாக்கரண பண்டிடு, சூரியனிடத்திலே இருந்து அவன் படித்தவன் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப பெரிய அறிவாளி. பெரிய அறிவாளி இல்லையா? அனுமனை விட நுட்பம் படைத்தவன், அறிவில் சிறந்தவன் யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட அறிவாளி. இப்ப இந்த அறிவாளிக்கு ஏன் கல்யாணம் ஆகல? ஒரு பெரியவருக்கு 4 பொண்ணுங்க இருந்தாங்களாம். 4 பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு. மாப்பிள்ளை கூட பேசினாரா. பேசும்போது, ஐயா 4 பொண்ணை நீங்க கட்டி கொடுத்துட்டீங்க, ரொம்ப கெட்டிக்காரர், யூ ஆர் வெரி கிரேட் அப்படின்னு சொன்னாராம். யார்கிட்ட? மாமனார்கிட்ட. உடனே சந்தோஷம் தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டி கொடுத்தேன், சந்தோஷம்தான்னாராம். எல்லாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்குன்னாராம். என்ன டவுட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறான். இல்லை 4 பொண்ணை கட்டி கொடுத்துட்டீங்க, எல்லாம் கரெக்டு தான், ஆனால் கொஞ்சம் அந்த பொண்ணுங்களை எல்லாம் கொஞ்சம் அறிவாளியாக வளர்த்துருக்கலாமே அப்படின்னு சொன்னார். யாரும்? மாப்பிள்ளை சொல்கிறார் மாமனார்கிட்ட கட்டிக்கிட்ட பிறகு. மாமனார் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அவர் சொன்னாரா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அறிவாளியாக பண்ணிடலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அப்புறம் அறிவுள்ள மாப்பிள்ளை எல்லாம் தேடணுன்னார். அதுக்கு தான் அந்த மாப்பிள்ளை எல்லாம் தேடணுன்னாராம். இப்போ அனுமனுக்கு பொண்ணு தரத்துக்கு யார் இருக்கிறாங்க? துல்லிய சீல வயோவிருத்தம்ங்கிறான். அசோகவனத்திலே சீதையை பார்த்த உடனே அனுமன் என்ன தெரியுமா நினைக்கிறான்? அங்க ராமனை பார்த்தாகிவிட்டது, இங்க சீதையை பார்த்தாகிவிட்டது. முதல்ல போறான், இவங்க 2 பேரை தவிர உலகத்தில சிறந்த ஜோடியே இருக்க முடியாது. துல்லிய சீல வயோ விருத்தம்ங்கிறான். அவ்வளவு துல்லியமா இருக்கான். நம்ம மேட்சிங் பார்க்கும்போது அவ்வளவு துல்லியமா பார்க்க முடியும். நீங்க பாருங்க, 100ல் 1000ல் ஒரு பேர் இருப்பாங்களா சார்? கரெக்டா இருக்கே அந்த ஜோடி. உயரம், நேரம், படிப்பு, குணம், அதுதானே பிச்சுக்கிட்டு போயிடும் இல்லையா? இதெல்லாம் வெளிப்படையா பார்த்தல, அதுக்கு எங்க போறது? அப்போ இந்த இடத்துல அவன் மற்ற அழகை பார்க்கணும். துல்லிய சீல வயோவிருத்தம், அந்த வயது, அந்த கம்பீரம், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க 2 பேரும் அவ்வளவு அற்புதமா இருக்கிறாங்கிறான். அப்போ அந்த மாதிரி ஜோடி அனுமனுக்கு கிடைக்கணும் இல்லையா? இப்ப அனுமனுக்கு ஏற்ற ஜோடி இல்லையே. இப்ப அனுமன் ஏன் பிரம்மச்சாரியாங்கிறாங்கிறதுக்கு இது வரைக்கும் யாரும் காரணம் சொல்லல. இப்ப நான் தான் புதுசா சொல்றேன். அனுமனுக்கு சரியான ஜோடி கிடைக்கலன்னு சொல்றேன். நீங்க வேணா உபன்யாசர்கிட்ட விசாரிச்சு பாருங்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா 1000 காரணம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அனுமனுக்கு அவனுக்கு அறிவுக்கு ஏற்ற மாதிரியான பொண்ணு உலகத்துல இல்ல, அவ்வளவு அறிவாளியா போயிட்டான்.
அப்போ நான் சொல்றேன் இல்லையா, ஏன் இந்த பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு உலகம் இல்லை என்பதை சொல்லுகின்ற பொழுது நான் சொன்னேன், புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே. அப்ப கடைசியில கூட்டம் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு நீ வைகுந்தத்துக்கு போறியே, அனுமனையும் கூப்பிடுற, அனுமா நீ வைகுந்தத்துக்கு வா. எல்லாம் ரெடியா மூட்டை கட்டி கிளப்புது. அனுமா சொல்றான், பாவோ நான் எத்திர கச்சதி என்கிறான், நான் அங்கு வரமாட்டேன். இங்க ராமநாமம் ஜொலிக்கின்ற இடத்திலே, ராமநாமம் இருக்கக்கூடிய இடத்திலே நான் இருப்பேன் தவிர எனக்கு வைகுந்தம் என்பது எனக்கு ஏற்ற இடமல்ல என்கிறார். வைகுந்தம் என்பது ஏற்ற இடமல்ல, இந்த இடம் தான், இங்கதான் எல்லாம் இருக்கு, இங்கதான் நல்லவன் கெட்டவன் எல்லாம் இருக்கிறான், இங்க இல்லை எனக்கு வேலை அதிகம். வைகுந்தத்துல எல்லாம் சதா பசியந்தேன்னுட்டு பெருமாளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பசி கிடையாது, தாகம் இரு. எழுத்தாளர் சுஜாதா இடத்துல ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறீங்களா நரகத்துக்கு போக விரும்புகிறீங்களான்னு. அவர் சொன்னாரு, கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தாரு, இல்லை நமக்கு நரகம்தான் சரியா வரும்னாரு. ஏன் அப்படி சொல்றேன்னாரு. இல்லைங்க, காலையில ஏந்திரிச்சு 9 மணிக்கு திலோத்தமா டான்ஸ் ஆடுவாங்க, 2 மணிக்கு ரம்பா டான்ஸ் ஆடுவாங்க, சாப்பாடு, இது எத்தனை நாளைங்க பார்ப்பீங்க. ஆனா நரகம் என்ன, நான் கதை எழுதுறவன், அத்தனை தப்பு பண்ணவன், அத்தனை சுவாரஸ்யமான ஆடு இங்கதான் இருப்பான் இல்லையா. நான் அங்க போனவனா எனக்கு சுவாரஸ்யம் கிடையாது, எல்லாம் ஒரே விஷயம் தானே கிடைக்கும். அதனால ஒரு எழுத்தாளனுக்கு சொர்க்கத்தை விட, ஆனா ரொம்ப எழுத்தாளர்கள் அங்கதான் போய் இருப்பாங்க போல இருக்கு, பார்த்த போனா அவ்வளவு சுவாரஸ்யம் என்னாராம். அதனால அங்க போக மாட்டேன்னுட்டார். அப்ப இங்கேயே தங்குறாரு, புரியுதா. நான் வைகுந்தத்துக்கு வரமாட்டேன் என்று ஆஞ்சநேயர் சொல்லிவிட்டு இந்த பூலோகத்திலேயே இருக்கிற இடமெல்லாம் கோயில், ஆஞ்சநேயருக்கு கோயில் இருக்குது இல்லையா. இப்ப ரோட்ல எல்லாம் கட்டுறான், 18 ஆடு ஆஞ்சநேயர், 28 ஆடு, 128 ஆடு ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் கோயில் இல்லாத ஒரு இடம் காமிங்க பார்ப்போம். இப்ப பிள்ளையார் கோயில் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆஞ்சநேயர் கோயில் கரிகாரம் ரொம்ப அதிகமா போயிடுது. அதனாலதான் அனுமன் அருள் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அப்ப என்ன காரணம், பொருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொன்னாம் இல்லையா. அப்போ அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று சொன்ன அந்த விஷயத்தை மாற்றவே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. அந்த உலகம் எப்படியாவது இருக்கட்டும், இந்த உலகத்தை அருள் உள்ள உலகமாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஆஞ்சநேயர் பொருளே பிரதானமாக நினைக்கக்கூடிய இந்த உலகத்திலே இருக்கிறார். அதுதான் அனுமனுடைய அருள். அனுமனுடைய அந்த அருட்பார்வை எப்படி போச்சு, நீ அந்த உலகத்துல போக வேண்டியதில்லை, இந்த உலகத்திலேயே இங்கே வணங்கு, என்னை வணங்கும் போது அந்த அருள் உனக்கு கிடைக்கும், நீ அருள் உள்ளவனாக மாறுவாய். ஏன்னா அருள் இல்லாதவன் வாழ்ந்து விஷயமே கிடையாது. அருள் என்றாலே நல்லதை காணுதல். சொல்றார், அதாவது அருள்க அருள்க மெய்ஞானம் முழுவதுமே என்று சொல்றார். அந்த மெய்ஞானத்தை யார்கிட்ட இருந்து நம்ம பெறுவது, யார் தருவாங்க, அது அனுமன் கிட்ட இருந்து தான் அந்த மெய்ஞானம் பெற வேண்டும். அப்ப அனுமன் இங்கே இருந்தா தானே முடியும். நீ அந்த உலகத்துக்கு வானா, அந்த உலகம் மெய்ஞானம் பெற்ற பிறகு போக வேண்டிய உலகம் இல்லையா. அருள் அந்த உலகத்துக்கு போய் பெற வேண்டும். அந்த அருள் உள்ள உலகமாக இந்த பொருள் உள்ள உலகம் மாற வேண்டும் என்று சொன்னால் அனுமன் இங்கே இருந்து தன்னுடைய அருளின் மூலமாக அனைவரையும் ரசவாதம் செய்து அருள் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் அனுமனுடைய ஒரு நோக்கம் என்பதுதான் இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான செய்தி. நான் இவ்வுலகம் அவ்வுலகமாக மாற வேண்டும். 2 உலகம் இருக்கிறது. ஒரு உலகத்துக்கு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படி என்று பெயர், உலகியல் சார்ந்த உலகம். ஒரு உலகத்துக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பேர். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் இந்த வார்த்தையை கவனமாக பயன்படுத்துகிறேன். ரிலிஜியஸ் வேர்ல்டு அப்படிங்கிற வார்த்தையை நான் இந்த இடத்துல பயன்படுத்தவில்லை. ஆன்ம உலகம். இப்போ வைணவனும் அனுமனை தொழுகின்றான், சைவர்களும் அனுமனைத்து, எல்லாரும் அனுமனை தொழுகிறார்கள். ரிலிஜியஸ் சொன்னாலே ஒரு செக்ஷனா போயிடும். ஆனா ஸ்பிரிச்சுவல் என்கிறது இந்த உலகம் முழுமைக்கும் உள்ளது. இந்த உலகம் முழுமைக்கும் உள்ளது. இன்னும் சொல்ல போனா ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. ஸ்பிரிச்சுவல் ரிலிஜியஸ் என்கிறது ஒரு இறைவனை சொல்லி ஆன்மாவை சொல்வது. ஸ்பிரிச்சுவல் என்பது நேரடியாகவே ஆன்மாவை சொல்வது. நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப கூட வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி அப்படின்னு சொல்லும் போது
எந்த இடத்துலயாவது இது இந்த கடவுள் பெயர் வருதா? நம்மாழ்வார் பாடுகின்ற பொழுது முதல் பாடல் தொடங்கும் பொழுதே உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதழு என் மனனே. அதுதான் அருள். துயரரு சுடரடிங்கிறது தான் அருள். இப்ப இந்த இடத்துல எந்த பெயர் வருது சொல்லுங்க பார்ப்போம். யூ ஹாவ் டு அஸ்யூம். நீங்க இனிமே அதுக்கப்புறம் விளக்குறாரு அது யாருன்னுட்டு. சரி, கம்பன் எடுத்துப்போம். கம்பன் எடுக்கும்போது கம்பராமாயணம் பாடும்போது சொல்றாரா? இறைவனுடைய குணங்களை சொல்லி இப்பேற்பட்ட இறைவன் சொல்லிடுறாரே தவிர இந்த இறைவன் தான் என்பதை ஸ்பஷ்டமாக காட்டவே இல்லை. வேதம் போல வேதம் காட்டாது. வேதம் அகம் பிரம்மாஸ்மின்னு காட்டுதே தவிர பிரம்மம் யாருங்கிறத காட்டுதா? ஹூ இஸ் பிரம்மன்? அது நம்ம உள்ள போனாதான் தெரியும். அதுக்கு நாராயண உபனிஷத், பிருகதாரண்ய உபனிஷத் இப்படி போனாதான் உள்ளுக்குள்ள போகும். ஏ கோகபை நாராயண ஆசீது அப்படின்னுட்டு போனாதான் உள்ள போனாதான் தெரியும். ஆனா அகம் அது பெரிய சொல் கிடையாது. இது அகம் பிரம்மாஸ்மி பிரம்மம் அப்படின்ட்டு வந்து பிரம்மம்னா பெரியவன். அந்த இடத்துலயே உங்களுக்கு விசிஷ்டாத்வைதம் வந்துருது. நம்மால் ஒருத்தவர் விவேகானந்தர் கிட்ட போய் இது சண்டை போட்டிருக்கிறாரு. அது எப்படியான்னுட்டு. அப்ப பிரம்மம் என்னன்னாரு? பிரம்மம் என்ன பெருசுன்னாரு. பெருசு என்ன எப்படி நீங்க சொல்றீங்க? ஒரு அளவையிட்டு தானே சொல்றீங்க. பெருசுன்னா யூ ஹேவ் டு கம்பேர் வித் ஏ ஸ்மால். அப்ப there is a small, when there is a small and big, அது ரெண்டா போயிடுது. விசிஷ்டாத்வைதம் தான் அப்படின்ட்டு அவரை ரொம்ப அழகா அப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அது தர்க்க ரீதியா சொல்றது. தர்க்க சாஸ்திரத்தை வச்சு எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் இந்த பொருள் உலகத்தை அருள் உலகாக மாற்ற வேண்டும். அதுதான் விஷயம். இத்தனை மகான்களும் வந்தது. ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. நீங்க அங்க இன்டர்வியூ நடத்தணும்னா தியாகராஜா காலேஜில் ஒரு என்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங் நடத்தினீங்கன்னா அது வேற, அது பொருள் உலகம். இங்க நடத்தினா இது அருள் உலகம். பொருள் உலகம் உள்ளவர்கள் அருள் உலகத்திலே சேர்ந்தால்தான் அவர்கள் பெற்ற பொருள் உலகம் விளக்கமாக இருக்கும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த இடத்துல அருள் உலகத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அந்த அருளை தருபவன் காரணம். ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்றார். இடர்தீர் நெறியே அருள்வாய் என்று எம்பெருமான இடத்துல போய் கேட்கிறார். இடர்தீர் நெறியே, அதாவது என்ன அர்த்தம் இதுக்கு? இடர் துன்பம் தீர்க்கக்கூடிய வழியை நீ சொல்கன்னு அர்த்தம். அந்த நெறி இல்லாவிட்டால் தானே உக்ரைன் போர் நடக்குது இல்லையா? அப்ப பொருள் உலகத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அருள் உலகத்திலே தீரும். அது அனுமனுடைய அருளாலே தீரும். அப்ப அனுமனுடைய அருள் என்பது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரையும் அருள் உள்ளவர்களாக மாற்ற. அவனிடத்திலே அருள் நிறைய இருக்கு. நான் சொன்னேன், அனுமனிடத்திலே அருள் இருக்கு. அருளை பொருளா மாற்றிக்கொள்ளலாம். அருள் உள்ளவர்கிட்ட பொருள் தானே சேர்ந்துடும். முதலிலே அருள் தான். அதனாலதான் சொல்றோம். இப்போ இன்னொரு விஷயத்துல சொல்றேன். இந்த அருள் உலகம் என்பது எப்படிப்பட்ட உலகம் என்பதை தெரிந்தால்தான் அருள் உலகத்தை நோக்கி நம்ம எல்லாம் நகர முடியும். இந்த அருள் உலகம் இருக்கு, அது ஆனந்தமானது. பொருள் உலகம் என்பது கொஞ்சம் மகிழ்ச்சியை தரக்கூடியது. அந்த மகிழ்ச்சி என்பது நிலையற்ற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்பது நிலையற்ற மகிழ்ச்சி, சுயநலத்தை சார்ந்தது, உடல் வேட்கையை சார்ந்தது. ஏன்னா அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 1000 ரூபா இருந்து 500 ரூபா தந்துட்டோம்னா என்ன ஆகும்? என்ன சார் ஆகும்? 1000 ரூபா இருந்து 500 ரூபா தந்துட்டா மிச்சம் 500 ரூபா இருக்குமா 1500 ரூபா இருக்குமா? 1000 ரூபா இருக்கு, 500 ரூபா எடுத்து தந்துடுறோம். மீதி என்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 500 ரூபா தான் இருக்கும். அதையும் தந்துட்டா 0 தான். ஆனால் அருள் உலகத்திலே கொடுக்க கொடுக்க அருளானது வளர்ந்து கொண்டே இருக்கும். அருள் உலகத்தினுடைய சிறப்பு அதுதான். அதனால அருள் உலகம் என்பது ஆனந்தமானது. எது அருள் உலகம் என்று சொன்னால் வள்ளலார் காட்டுகின்றார் அல்லவா, என்னைக்கு இதுதான் நம்முடைய சமய நெறி. நம்முடைய சமய நெறி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இப்ப பாருங்க ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க, அருள் உலகம் எப்படி வேலை செய்யுங்கிறத. ஒருவர் இருந்தார், ராமானுஜருடைய சீடர். ஒரு பாம்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பாம்பு போய் பிடிச்சு அவர் என்ன பண்றாருன்னா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பாம்பை போய் பிடிக்கலாமா? அதுவும் ஒரு அந்தணரா இருந்துக்கிட்டு பாம்பை தொடலாமா? இதை போய் எல்லாரும் சொல்றாங்க ராமானுஜர்கிட்ட இருந்து. உடனே அவரை கூப்பிடுறார், ஏன் பாம்பை தொட்டேன்னுட்டு. உடனே அவர் சொல்றார்,
அந்த பாம்பு நடக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. அதனுடைய வாயிலே ஏதோ ஒரு விஷயம் தைத்திருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. ஆகையினாலே அந்த தையலை எடுத்து விட்டேன். விஷமுள்ள பாம்பு. அந்த விஷமுள்ள பாம்பை தொட்டு அதனுடைய வலியை நீக்கக்கூடிய அளவுக்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அருள். குரத்தாழ்வான்ட்டு ஒருத்தவர் இருந்தார். வாழை இலையை அறுத்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். காரணம், அந்த வாழை இலையை அறுக்கின்ற பொழுது அந்த மரத்திலே இருந்து குருதி வடிகிறதே என்று நினைத்து தான் மயங்கினார். இது எப்ப நடந்தது? 1000 வருடங்களுக்கு முன்னாடி. அதுதான் தொடர்கதையாக மாறி வள்ளலார் வருகின்ற பொழுது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே, வீடுதோர் அறிந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர்வுற கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மானிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தவர் தமை கண்டே இளைத்தேன் என்கிறார். இந்த விஷயம்தான் அனுமனுடைய அருள். அப்படி ஒரு உலகமாக இந்த உலகம் மாற வேண்டும். எப்படிப்பட்ட உலகமாக மாற வேண்டும்? இந்த உலகம் பொருள் உலகமாக இருக்கிறது. அது அருள் உலகமாக மாறினால், அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்கிற வார்த்தை அடிபட்டு, அருள் இந்த உலகத்திலே இருப்பதால் அருள் உள்ளவர்கள் இவ்வுலகத்திலும் இருப்பார்கள். பெரிய விஷயம் என்ன என்று சொன்னா, அதாவது வைகுந்தம் போறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. இந்த இடம் வைகுந்தமா மாறணும். இது எல்லாரும் காட்டி கொடுக்கக்கூடிய நெறி. அதாவது சொர்க்கம் நரகம் என்கிறது தனித்தனி இடமாத்தான் சாத்திரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் அப்படியெல்லாம் ஒரு இடம் கிடையாது. எந்த இடத்திலே துன்பங்கள் தொடர்கடையாகி மனிதனுடைய கவலை ரொம்ப பலிதமாகி அவன் தடுமாறி கொண்டிருக்கிறானோ அந்த இடமெல்லாம் நரகம்தான் அவனுக்கு. நீங்க இந்த இயேசு ரூம்லயே ஒருத்தவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இந்த இயேசு ரூம் சொர்க்கமா நரகமா? 1000 பிரச்சனையோட இங்க இயேசு ரூம்ல உட்கார்ந்துருக்கிறீங்க. நான் சொல்றது எதுவுமே உங்க காதல விடல. இப்ப சொர்க்கமா நரகமா? ரூம் என்னமா ஏசி ரூம் தான், ரூம் என்னமா ஏசி ரூம் தான். ஆனாலும் சிந்தனைகள், மனச்சுமை இத்தனையும் இருக்கிறதல்லவா? அப்ப இந்த இடமே நரகமாயிடுது. சரி, ஏதோ ஒரு சாக்கடை ஓரத்துல ஒரு சுவர் ஒண்ணு இருக்கு. அந்த சுவர்ல உட்கார்ந்து பேசுறோம், ரொம்ப அற்புதமான விஷயத்த பேசுறோம். பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மனம் கூட நாசிக்கு எட்டவில்லை. ஏதோ ஒரு நல்ல இன்பமான ஒரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அந்த இடம் சொர்க்கமா நரகமா? சொர்க்கம் தானே. ஏங்க 2 காதலன் காதலி பேசுறான்னு வச்சுக்கிங்க ஒரு சாக்கடை ஓரத்துல இருந்து, சொர்க்கமா நரகமா சார்? புரியுற மாதிரியே சொல்றேன், சொர்க்கம். காரணம் என்ன என்று சொன்னால், அப்போ ஒரு சொர்க்கம் நரகம் என்பது ஒரு இடத்தை பொறுத்ததன்று என்பது தெரிகிறதா இல்லையா? சொல்றது புரியுதா இல்லையா? இயேசுருமா இருக்கிறதால சொர்க்கம் கிடையாது, சாக்கடையா இருக்கிறதால நரகம் கிடையாது. ஒருவன் சொர்க்கமோ நரகமோ என்பது அவனுடைய மனநிலையை பொறுத்த விஷயம். அருள் நிலையாக இருந்தால் அது சொர்க்கம். நன்றாக நாம சங்கீர்த்தனம் நடக்குது, நல்ல ஸ்பிரிச்சுவல் மீட்டிங் நடக்குது, நல்ல செய்திகள் காதிலே விழுகின்றன, அவைகளெல்லாம் சொர்க்கம். அதனாலதான் இதை யாரும் சொல்லல, எங்க ஆழ்வார் சொல்லி இருக்கிறார். அதாவது நரகத்துல போய் ஒரு ஆளை போட்டாச்சு, அந்த இடத்துல பார்த்தான் இதை சொர்க்கமா மாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தான். உடனே என்ன பண்ணான், நான் இதை சொர்க்கமா மாத்தி காமிக்கிறேன்னார் ஒரு ஆள். என்னையா பண்ணுவேன்னார். எல்லாம் இங்க வாங்கன்னார். எல்லாரும் வந்து உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்த உடனே அவன் என்ன பண்ணினான் என்று சொன்னால், அற்புதமான தெய்வீக பாடல்களை பாட ஆரம்பித்து விட்டான். நாம சங்கீர்த்தனத்தை, நாராயணனுடைய கீர்த்தனை எல்லாம் பாட ஆரம்பித்து விட்டான். இப்ப பார்த்தோம்னா எல்லாம் நரகத்துல தான் இருக்கிறான். ஆனா இவன் கீர்த்தனை பாட ஆரம்பிச்ச உடனே அந்த யம கிங்கரர்கள் உட்பட முன்வரிசையில வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. நேரம் போறதே தெரியல. இப்ப இது சொர்க்கமானதா நரகமானதா? நரகம்தான். நல்ல அழகான வார்த்தையை பாருங்க, நரகம்தான் சொர்க்கமாகியது. நரகம்தான் சொர்க்கமாகியது. நமனும் முற்கலனும் பேச, நமனும் முற்கலனும் பேச, நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சொர்க்கமாகும். வார்த்தையை கவனிக்கணும். சொர்க்கம் தனி இடமே சொல்லல, சொல்லியிருக்கிறாரா? நரகம்தான். நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கைங்கிறது பொருள் உலகம்தான். ஆனால் இது சொர்க்கமாகிய அருள் உலகமாக மாற்றிவிட்டு வருகிறேன் என்பதற்காகத்தான்
அனுமன் இந்த இடத்திலே அங்கங்கே அமர்ந்திருக்கின்றான். புரியுதா? அப்போ இந்த பாட்டை வச்சுக்கிட்டே நான் அந்த விஷயத்தை நான் நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். 58 நிமிடங்கள் ஆகிவிட்டன. எப்படி முடிக்கணும்? இப்ப இந்த பாட்டில் என்ன சொல்றான்? நமனும் முற்காலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க, நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. எந்த இடத்திலே ராமநாமம் பரிணமிக்கிறதோ ஜொலிக்கிறதோ அந்த இடமானது என்னாவோ நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக மாறிவிடும். அப்ப அனுமன் என்ன பண்றான்? அனுமன் சப்ளாகட்டையை வச்சுக்கிட்டு எந்த இடத்துல எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதாஸ்த அஞ்சலின், எந்த எந்த இடத்தில ராமநாமத்தை முதலாக இந்த உலகத்துக்கு ராமன் அறிமுகப்படுத்தல. ராமனை அறிமுகப்படுத்தினா ராமன் அறிமுகப்படுத்தல. அறிமுகப்படுத்தினது யாரு? ஆஞ்சநேயன், அனுமன். அதாவது அவன் சொல்றான் இவனோடு இல்லையும், அதாவது சீதையை காப்பாற்றியது அனுமன் என்று சொல்றான். அனுமன் காப்பாத்தல. யாரு காப்பாத்தினது? அனுமன் சொன்ன நாமம் தான் காப்பாற்றியது இல்லையா? அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் ஆற்றலுக்கு மாசென்று வீசினேன் என்று சீதை சொல்லி கடைசியில பொறுக்க முடியாமல் அவள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கின்ற பொழுது மெல்ல ராமநாமத்தை சொல்லுகின்றார். அப்பொழுது சீதை சொல்லுகின்றாள், இவன் அரக்க வடிவம் தாங்கிய ஒருவனாக இருப்பானோ? பார்த்தால் குரங்கு போல இருக்கின்றானே, மாறுவேடம் போட்டுக்கொண்டு வந்திருப்பானோ? தேவதூதனாக இருப்பானோ? யாராக இருந்தால் என்ன? யாராக இருந்தால் என்ன? இரக்கமே ஆக. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இரக்கம் என்றால் அருள் என்று பொருள். அனுமன் அருளாக வந்தான். அப்ப அனுமன் அருள் அந்த இடத்துல இரக்கமே ஆக வந்து எம்பிரான் நாமம் சொல்லி. எம்பிரான், பிரான் என்றால் ஏன்னா மற்ற விஷயம் எந்த நாமம் சொல்லின்னு சொல்லல. எம்பிரான், எம்பிரான் என்ன? பிரான் என்ன? உதவி செய்பவன் அர்த்தம். உபகாரகன் என்று வைஷ்ணவத்துல சொல்லுவாங்க. பிரான், பிரான் உன் பெருமை யார் அறிவார் அப்படின்ட்டு ஆழ்வார் கேட்கிறார் இல்லையா? எம்பிரான், எம்மை காத்த என்னுடைய தலைவனுடைய எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர். அழகான வார்த்தை பாருங்க. ஒரு உயிர் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? மருத்துவர் பார்ப்பார், உடல் அசைந்தால், நாடி துடித்தால், கண் அசைந்தால் உணர்வு இருக்கிறது என்று பொருள். உணர்வு இருந்தால் உயிர் இருக்கிறது என்று பொருள். அப்போ உயிர் வர வேண்டும் என்று சொன்னால் முதலிலே உணர்வு வர வேண்டும். அந்த உணர்வை தந்தது ராமநாமம் என்பதனாலே அரக்கனே ஆக, வேறு ஓர் அமரனே ஆக, புறக்கிணத்து ஒருவனே ஆக, கொடுமை இது ஆக, இரக்கமே ஆக வந்து எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் தந்தான் உயிர் இதன் உதவி உண்டோ. அப்ப இரக்கமே வந்தவன். இதை கடைசியில வந்து ரொம்ப அழகா ராமன் கூட சொல்றான். ராமன் சொல்லும் போது கூட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவனுடைய அருளோடு என்னை தோள் மீது ஏற்றிக்கொண்டாய்ங்கிறான். முதல் போர், அந்த முதல் போர் நடக்கும் பொழுது பல திசைகளையும் வென்ற ராவணன் தேரோடும் ஊரோடும் படையோடும் வந்து நிற்கும் பொழுது என்னுடைய தலைவன் வெறும் காலோடு நிற்கின்றானே, இவனுக்கு தேரும் இல்லை ஊரும் இல்லை என்று நினைத்து அப்பொழுது சொல்வானா, ஐயே என் தோள் மேல் ஏறுதி என்கிறான். அப்ப தோள் மேல ஏறிக்கிட்டா கருடன் நாணினான் அனந்தனும் அடங்கினான் என்கிறான். காரணம் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஏற்கனவே இருக்கு. இந்த இடத்துல அனுமனுக்கு ஒரு வாகனம், அதனால அனுமந்த வாகனம். ராமாயண காலத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது அது கிடையாது. எப்ப இவன் தோள் மீது ஏறிக்கொண்டானா, அப்போ கம்பன் எழுதுறான், இவன் வேதம், அந்த வேதத்தினுடைய பொருளாக ராமன் இருக்கிறான். அதாவது
எல்லார் உயிரையும் காப்பாற்றியவன் தான் அனுமன். அவனுடைய அருள். சுக்கிரீவனுடைய உயிரை காப்பாற்றியவன் சிவபெருமானை போல வந்து காப்பாற்றினான் கம்பன் அந்த இடத்துல சொல்லுவான். அவனுடைய அருள் என்று சொல்லுகின்றான். அந்த அருள் தான் சுக்கிரீவனை காப்பாற்றியது, சுக்கிரீவனை ருமையோடு சேர்த்து வைத்தது, விபீஷணனை ராமனோடு சேர்த்து வைத்து பட்டாபிஷேகம் பெற்று தந்தது, சீதையை ராமனோடு சேர்த்து வைத்தது, மாண்டு போய்விடுகிறேன் என்று சொன்ன வானர வீரர்களை எல்லாம் காப்பாற்றியது, கடைசியிலே தீக்குழியிலே இறங்க தயாராக இருந்த பரதனையும் காப்பாற்றியது. இப்படி அனைவரையும் காப்பாற்றிய அருளாளன் யார் என்று சொன்னால் யார்? அதுதான் அனுமன். எவ்வளவு பேரையும் காப்பாற்றியது மட்டுமல்ல, கம்பன் ரொம்ப அழகா எழுதுறான். ராமன் உலகத்தை தாங்குகின்றான், ராமனுடைய அரசாட்சியை அனுமன் தான் தாங்குகின்றான். அரியணை அனுமன் தாங்க. அரியணை மீது சீதையும் லட்சுமணனும் இருக்கிறாங்க. ஆனா யார் அதை தாங்கிறது? தாங்கிறது அனுமன். அனுமன் அரியணை தாங்கு. இப்படி எம்பெருமானையே தாங்குபவன் நம்மை தாங்க மாட்டானா என்ன? அதுதான் அனுமனுடைய அருள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.